உன்னிடம் தேடி யார் வந்தாலும் நன்மைகள் கோடி நீ தருவாயம்மா. ஆயிரம் தலைகள் அக்கினி அலைகள் ஒரு மரம் தருவாயம்மா. புகழ் பாட வார்த்தைகள் இல்லை அருளை தேடி வந்தோம் அம்மா. அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும் அம்மா. அழுதாலும் தாயே தொழுதாலும் நான் அழுதாலும் தொழுதாலும் உனையே தான் வணங்க வேண்டும். ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா. ஓடோடி வாம்மா. ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா. அம்மா ஜெய் பிரத்யங்கிரா. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா தாயே. பில்லி சூனியம் ஏவல் பிசாசும் நெருங்காமல் காப்பாய் நீ அம்மா. சூளம் நீ ஏந்தி சூழும் பகையெல்லாம் சுக்கு நூறாக்கி காத்திடம்மா. நாளும் பொழுதும் நன்மைகள் சேர தாயே நீ வழியும் காத்திடம்மா. எல்லை நிற்கும் தாய் நீ அம்மா. அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும் அம்மா. அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும். ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா. ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா. வல்வினையை போக்கிடவே வடிவெடுத்த நாயகியே. பல்லுயிரை காத்தருளும் அதர்வன பத்ர காளினியே. பிரத்யங்கிராதாச சுவாமியை வழிகாட்ட குருவாய் தந்தவளே. ராகுகால பூஜை பாத கமல பூஜை நித்தமும் எங்களுக்கு தந்தவளே. அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும் அம்மா. அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும். ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா. ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா தாயே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா போற்றி. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா போற்றி. ஜெய் மங்கள ரூபினியே போற்றி. ஜெய் மங்கள ரூபினியே போற்றி. ஜெய் உலகாளும் தாயே போற்றி. ஜெய் உலகாளும் தாயே போற்றி. ஜெய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி. ஜெய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி. ஜெய் சிம்மத்தில் அமர்ந்தவளே போற்றி. ஜெய் சிம்மத்தில் அமர்ந்தவளே போற்றி. ஜெய் உட்பாதம் பணிந்தோம் போற்றி. ஜெய் உட்பாதம் பணிந்தோம் போற்றி. ஜெய் இன்னல்கள் களைவாய் போற்றி. ஜெய் இன்னல்கள் களைவாய் போற்றி. ஜெய் சர்வ சக்தியே போற்றி. ஜெய் சர்வ சக்தியே போற்றி. ஜெய் காக்கும் சக்தியே போற்றி. ஜெய் காக்கும் சக்தியே போற்றி. ஜெய் சர்வ வளங்களை அளிப்பவளே போற்றி. ஜெய் சர்வ வளங்களை அளிப்பவளே போற்றி. ஜெய் கோரும் வரம் தருபவளே போற்றி. ஜெய் கோரும் வரம் தருபவளே போற்றி. ஜெய் வெண்பாக்கத்தில் திகழ்பவளே போற்றி. ஜெய் வெண்பாக்கத்தில் திகழ்பவளே போற்றி. ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் வாழ்பவளே போற்றி. ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் வாழ்பவளே போற்றி. ஜெய் பிரத்யங்கிரா. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா அன்னையே போற்றி போற்றி. ஜெய் பிரத்யங்கிரா. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா அன்னையே போற்றி போற்றி. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கிராயை வித்மஹே भक्तप्रियायै धीमहि तन्नो देवी प्रचोदयात्। आदियुमीये अन्तमुमीये सर्वमुमीये सत्
சகலமும் நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே எங்கும் நீயே எதிலும் நீயே காண்பதும் நீயே காட்சியும் நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே வளமும் நீயே வாழ்வும் நீயே துணிவும் நீயே பணிவும் நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே அருளும் நீயே பொருளும் நீயே இறைவனும் நீயே இறைவியும் நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே இன்று குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா என்றது ரொம்ப விசேஷம். குருவை வணங்க வேண்டிய நாள். அதோடைய முழு விவரங்களை சொல்லும்போது நமக்கு ஒரு நாள் பத்தாது. இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? குருவை தேடி போய் ஆசீர்வாதம் வாங்கணும். எப்படி? குருவை தேடி போய் ஆசீர்வாதம் வாங்கணும். உங்களுக்கு தேடி போய் ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த கோயிலில் வந்தாலும் நான் இருக்கேன். அப்படி நம்ம ஜெயபிரத்திங்கிற பீடத்தை மண்ணை மிதித்தாலே நான் இருக்கேன். ஆசீர்வாதம் தானா கிடைச்சிடும். அதனால இந்த நாள்ல வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் தர வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டிக் கொள்கின்றேன். உங்களுடைய என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அது எல்லாமே நிறைவேறணும். இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம முதல் யாரை வணங்க வேண்டும்? தாய் தந்தையை வணங்க வேண்டும். பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள், கலைகள் சொல்லிக் கொடுத்தவர்கள், வித்தைகள் சொல்லிக் கொடுத்தவர்கள், தொழில் சொல்லிக் கொடுத்தவர்கள், உங்களுக்கு அத்தனை பேரும் இருப்பாங்க. அவங்களெல்லாம் போய் தேடி வணங்க முடியாது. இப்ப எல்லாரும் என்ன பண்றோம்? குருனா ஆன்மீகத்தில் இருக்க குருநாதர் தான் குருன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி முதல் குருவே தாய் தந்தை. அப்படி அதை யாருமே தாய் தந்தையை வீட்டுல ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. எனக்கு அம்பாள் சொல்லி கொடுத்தது மாதா பிதாவே குருவும் தெய்வமும். எப்படி? இந்த ஜெயபிரத்திங்கிறாவை வணங்கினீங்கன்னா இந்த குருமுகமா தான் வணங்கணும்னு அன்னை அவள் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஜெயபிரத்திங்கிறா வணங்கும் போது இந்த குருவும் வந்துடுறேன். அதுல முதல் மந்திரமே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கா? ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. இப்படி சொல்லும் போது அம்பாள் இதை சொல்லிட்டு தான் அம்பாள்கிட்ட போகணுன்றான். ஏன்னா தெய்வத்தை காட்டி கொடுத்த குருவை முதல் வணங்கு, அப்புறம் தெய்வத்தை வணங்கு. அதனால குருமுகமாக எதை எடுத்தாலும் நமக்கு வெற்றியே. குருமுகமாக நீங்கள் எதை எடுத்தாலும் வெற்றியே. நீங்க எந்த குருமுகமாக போறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். ஏதாவது ஒரு குருவை பிடிச்சுக்கோங்க. நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் அவர் கூட இருக்கு. எப்படி? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் அந்த குருவோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இதுதான் குரு பக்தி. அதனால நல்லதை செய்யுங்கள். நல்ல எண்ணத்தை வச்சுக்கோங்க. நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க. 4 பேருக்கு நல்லதை செய்யணும்னு நினைங்க. அந்த நினைப்பே உங்களை நல்ல வண்ணம் வாழ வைக்கும். எப்படி? இவனை அழிச்சுன்னு அவனை அழிச்சுன்னு அவன் இப்படி இருக்கான், என் அண்ணன் இப்படி இருக்கான், நான் ஏன் கஷ்டப்படுறேன், என் தம்பி இப்படி இருக்கான், நான் ஏன் கஷ்டப்படுறேன், உன் கர்மா கஷ்டப்படுறேன். அவன் இப்ப நல்லா இருக்கான். நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்படக்கூடாது. அதை விட நான் மேல வரணும்னு நினைங்க. இவன் நல்லா இருக்கான், அவனை விட நான் நல்லா இருக்கணும்னு முயற்சி பண்ணுங்க. யாருடைய அழிவுக்காகவும் நீங்க வேண்டிக்காதுங்க. உங்க நன்மைக்காக மட்டும் இந்த மண்ணை மிதிச்சு வேண்டிக்கோங்க. இந்த மண்ணில் கால் வச்சாலே நீங்க எல்லாம் புண்ணியசாலிகள். எப்படி? இந்த மண்ணில் கால் வச்சாலே நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா இந்த மண்ணில் கால் வைக்க முடியாது. அம்பாளுடைய சக்தி இங்க அதிகமாக பரவிக்கிட்டே வருது. ரொம்ப மேலோங்கிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். அதை எப்படி பயன்படுத்திக்கணும்? எப்பெல்லாம் இங்க பூஜை நடக்குதோ வரணும். எப்பெல்லாம் இங்க ஹோமம் நடக்குதோ வந்து கலந்துக்கணும். யாகம் பார்க்கில் யோகம் கிட்டும். என்ன கிட்டும்? யாகம் பார்த்தாலே யோகம் கிட்டும். அந்த ஜுவாலையை நீங்கள் பிரம்மாண்டமாக பார்க்கும்போது அந்த விஸ்வரூபிணியாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னையுடைய காட்சி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குதான் அதை பிரம்மாண்டமா பண்றோம். அந்த ஜுவாலையை பிரம்மாண்டமா உங்களுக்கு காட்டுறோம். வருகின்ற 17ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி நடுநிசி ஹோமத்திலிருந்து மிளகாய் ஹோமத்திற்கு பதிலாக மிளகு ஹோமம் மாற்றப்பட்டிருக்கு. என்ன ஹோமம்? மிளகு ஹோமம். நமக்கு ஆடி மாதம் 1ஆம் தேதியே அஷ்டமி நடுநிசி ஹோமமாக நமக்கு வந்திருக்கு. இந்த ஆடி மாசம் 1ஆம் தேதி இந்த மண்ணை மெதிக்கிறீங்க. அன்னையிலிருந்து முழுமையான ஆடி பூஜையை உங்க வீட்டுல செய்யுங்க. ஆனா இந்த தேய்பிரை அஷ்டமி இந்த மண்ணை மிதிச்சிடணும். எப்படி? எங்க இருந்தாலும்
அந்த நாளை பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த நாள்ல நேரா வாங்க, அந்த மிளகு ஹோமத்துல கையில வச்சுக்கிட்டு என்ன வேண்டுங்களோ, என்னை சுத்தி இருக்கக்கூடிய தீயதெல்லாம் பஸ்மமாக வேண்டும், எனக்கு என்னென்ன தீவினைகள் செய்யறாங்களோ அதெல்லாம் அழிந்து போக வேண்டும், எங்களை விட்டு விலகி போக வேண்டும்னு வேணா போதும். ஒரே வாரம், நான் சொல்றது ஒரு வாரம். உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்தா 15 நாள், இன்னும் பிரச்சனையா இருந்தா 1 மாசம், அவ்வளவுதாங்க டைம். எப்படி? அதனால தயவு செய்து இந்த ஹோமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது 2 மிளகு ஹோமம் செய்ய சொல்ற ஆடி மாசத்துல. அப்ப இன்னொன்னு எப்படி செய்யறது? அப்ப அம்பாள் சொன்னதான் அமாவாசை, ஆடி அமாவாசை என்று மாலை 4 மணிலிருந்து 6:30 மணி வரையும் நடக்கும். அதையும் பயன்படுத்தி உங்களுக்கு பிரச்சனை அதிகமா இருந்தா 2 பண்ணுங்க ஒரே வாரத்தில், பக்கத்துல வந்துடும். பிரச்சனை கம்மியா இருந்தா 1 போதும், அதை நீங்க தான் முடியும். இப்ப அஷ்டமி நடுநிசி ஹோமத்தை பத்தியும் இந்த ஆடி மாசத்துல நமக்கு வரக்கூடிய இந்த அமாவாசை ஹோமத்தை பத்தியும் சொல்லியிருந்தேன். ஆடி மாசம் என்றாலே அம்பாளுக்கு மிக மிக சிறப்பான மாதம். ஆடி மாதத்தை யாரும் தவற விட்டு விடாதீர்கள். புதிதாக ராகுகால பூஜை எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. அந்த நாள்ல என்ன பண்ணும், ஒரு நாளைக்கு 10 பேருக்கு 20 பேருக்கு ராகுகால பூஜையை பத்தி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் ராகுகால பூஜை ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரும் அடியார்களும் அவங்க ஜெயபிரத்திங்கிற அடியார்களாக மாற்றப்பட வேண்டும். இதுதான் நமக்கு டார்கெட். ஜெயபிரத்திங்கிற பீடம் நீங்களே டார்கெட் வச்சுக்கணும். எப்படி? அம்பாளுடைய புகழை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் பரப்புவோம். இன்னைக்கு 10 பேருக்கு சொல்லிட்டேன், அதுல 8 பேர் நம்மள கேவலமா திட்டினாலும் கவலைப்படாது, அந்த பாவம் அவனுக்கு. எப்படி? 8 பேர்ல 2 பேர் திட்டுவான், ஆனா 8 பேர் செய்வான்ல, அந்த செய்ய வச்ச புண்ணியம் உங்களுக்கு தானே வரும். அவன் வீட்டுல விளக்கேத்துற புண்ணியம் உங்களுக்கு தானே வரும், உங்க தலைமுறைக்கு தானே வரும். அது யாரும் தடுக்க முடியாது. தெய்வ சக்தியை பரப்பக்கூடிய சக்தி நீங்க பரப்புறீங்கன்னா உங்கள் தலைமுறை காக்கப்படும். இந்த ஜெயபிரத்திங்கிற அம்பால, இந்த ஜெயபிரத்திங்கிற அம்பாளுடைய பூஜையை உங்களால யாருக்கெல்லாம் பரப்ப முடியுமோ உங்கள் ஆயுள் முடிவதற்குள் பரப்பி விடுங்க. இதான் எனக்கு தேவை, வேற எதுவும் எனக்கு தேவை. எனக்கு தர குரு காணிக்கை இதுதான். எப்படி? ஒரு அடியாரும் ஒவ்வொரு மக்களுக்கு பரப்ப அம்பாளுடைய புகழ் பரப்பும் அடியார்களாக நீங்கள் எல்லாம் மாற வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நீங்க அவளோட நெருங்குங்க, பிரச்சனை எல்லாம் தானா தீரும். புரிஞ்சுதா? அதனால இன்றைய குரு பூர்ணிமா ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. இந்த சர்வமங்கல எண்ணெயை விட்டு விளக்கேத்தினாலே நம்ம வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்குது. எப்படி? தேடி வந்து கொடுக்கறாங்க, மதிக்காதவர்கள் மதிக்கிறாங்க. ஏன்? அம்பாளுடைய அனுகிரகத்தை சர்வமங்கல எண்ணெயை விட்டு நீங்கள் விளக்கேற்றினால் உங்கள் வீட்டில் ஜெய் பிரத்திங்கிரா யாகம் தினசரி செய்ததுக்கு சமம். இது சத்தியம். இது அவர் சொன்னது. இன்னைக்கு நடக்குது நடக்கலன்னு பயப்படாதீங்க, நடக்கும். தொடர்ந்து ஏத்திட்டு வா. சில பேருக்கு 21 நாள், சில பேருக்கு 48 நாள், சில பேருக்கு 90 நாள். இந்த மாலை யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? இப்ப ரீசெண்டா கொடுத்திருப்பேன், தெரியுதா? மாலை போட்டு வித்தியாசம் தெரியும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீவினைகளை வேற இருக்கு. தீவினை நம்மளை விட்டு போக வைக்குது, நல்வினை நம்மளிடமே இருக்க வைக்கும். பாசிட்டிவ் நம்ம கிட்டே இருக்கும், நெகட்டிவ் மட்டும் வெளியே இருக்கும். எப்படி? இது நம்மளுடைய ஜெயபிரத்திங்கிற பீடத்தின் அடியார்கள் அத்தனை பேரும் கல்யாணமானவங்க, கணவன் மனைவியோடு இருக்கிறவங்க, மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே போட்டிருக்கலாம். எல்லா நேரத்திலையும் போட்டிருக்கலாம். காலை முதல் 12 மணி நேரம் போட்டிருக்கணும். இன்னைக்கு ஏஞ்சிட்டீங்களா? 12 மணி நேரம் உங்கள் கழுத்தில் இருக்கலாம். இரவு மட்டும் கழட்டி வச்சு அப்படி வச்சுக்கும் போது இந்த மாலையால் நமக்கு என்ன நடக்குதுன்னா, நமக்கு பாசிட்டிவ் அதிகமா தரும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ பஸ்பமாக்குது. நெகட்டிவ் நம்ம கிட்ட வராது. ஆடி மாதத்துல கூழ் ஊத்தும் திருவிழா நமக்கு இங்க நடக்கும். அது எப்பன்னா சண்டி ஹோமத்தன்னைக்கே செஞ்சிருவோம். சண்டி ஹோமம் ஜூலை மாதம், இந்த மாதம் 23ஆம் தேதி கூழ் ஊத்துறோம். அன்னைக்கு அப்படியே ஹோமத்தை முடிச்சுட்டு, ஹோமத்தை நடந்துட்டு இருக்கும்போதே அப்படியே கூழ் ஊத்திடுவோம். நம்ம அம்பாளுக்கு அந்த கூழ் ஊத்துற அன்னைக்கு சண்டி ஹோமத்திலையும் கலந்துக்கிட்டு அம்பாளுக்கு படைத்த கூழை எல்லாரும் எடுத்து பருக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பயன்படுத்திக்கோங்க. அதே போல 28ஆம் தேதி ஆடி பூரம், 28ஆம் தேதி ஆடி பூரம் அம்பாளுக்கு வளையல் மாலை சாத்தணும். புரியுதா? வளையல் அலங்காரமா அப்படியே அம்பாள்கிட்ட சேர்ப்போம். அதனால யாரெல்லாம் வளையல் வாங்கி தரணுமோ அதெல்லாம் டசனா வாங்கிட்டு வந்து முன்கூட்டியே கொடுங்க. அலுவலகத்துல கொடுங்க, இங்க கொடுங்க. அந்த ஆடி பூரத்தன்னைக்கு வந்து கலந்துக்கோங்க. சரியா? ஆடி மாசத்துல நடக்கக்கூடிய அத்தனை ஹோமத்திலையும் கலந்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏதாவது ஒண்ணுத்திலேயாவது கலந்துக்கிட்டா விசேஷம். அதுல ஆடி மாதத்துல முதல் நாள் அஷ்டமி நடுநிசியாக 17ஆம் தேதி வந்திருக்கு இந்த மாதம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? இப்ப எல்லாரும் அம்பாளுக்கு நன்றி சொல்லி இன்றைய தினத்தை பூர்த்தி செய்வோம். ஜெய் பிரத்யங்கிரே. ராகுகால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி. ராகுகால பூஜை கொடுத்து பாதகமல பூஜை கொடுத்தமைக்கு நன்றி. ராகுகால பூஜை, பாதகமல பூஜை கொடுத்து எங்களோடு பேசும் தெய்வமாக இருப்பதற்கு நன்றி. வழித்துணையாய் வருவதற்கு நன்றி. நல்லோர் தீயோரை காண்பித்து கொடுத்தமைக்கு நன்றி. நல்லது கெட்டதை சொல்லித் தருவது
நன்றிமா நன்றிமா. எப்பொழுதும் உங்கள் பாதம் தொட்டு எங்கள் நன்றியை காணிக்கையாக்கின்றோம். நன்றி நன்றி. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. உலகமெங்கும் ராவுகால பூஜை செய்ய முடியார்கள், பாதகமல பூஜை செய்ய முடியார்கள். இன்று இந்த மண்ணை மிதித்த அத்தனை அடியார்களுக்கும் எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். அனைவருக்கும் குரு பூர்ணிமா ஆசீர்வாதங்கள். எல்லோரும் என்னென்ன நினைத்து வந்தீங்களோ அத்தனையும் அடுத்த குரு பூர்ணிமாக்குள் முழுமையாக பூர்த்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அம்பாள் இந்த மண்ணிலிருந்து உங்களுக்கு வழங்க வேண்டும். இந்த மண்ணை மிதித்த அத்தனை பேரும் அம்மா கூடவே வாமான்னு கூட்டின்னு போங்க. நிச்சயமாக சத்தியமாக உங்கள் கூட வருவாள். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் நன்றாக குரு வாழ்க குருவே துணை. 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 குருவே உமை வணங்கும் தினமும் என் மனமும் இறைவி தன் அருளும் நின் செயலால் தினம் நிகழும். அவள் சொல்லும் வார்த்தைதான் குரு ஏற்றும் தீபம். குருவே உமை வணங்கும் தினமும் என் மனமும் இறைவி தன் அருளும் நின் செயலால் தினம் நிகழும். ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9052330000 மற்றும் 9840086373. ஜெய் சர்வமங்களா எண்ணெய் புது பொலிவுடன் இப்பொழுது 1 லிட்டரில். தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள், பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம். இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள்: வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும், திருமண தடையை அகற்றும், குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு, குடும்பத்தில் ஒற்றுமை, குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி, தேக ஆரோக்கிய அபிவிருத்தி, தடைகளை அகற்றும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு, கந்திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெய். இதுவரை எவரும் தந்திராத ஒரு அதி சக்தி வாய்ந்த எண்ணெய். இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9052233000 9840086373. வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஜூலை 17ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஜூலை 23ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறு தோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும்.
தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.